ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி F41 இந்த மொபைலோட ஒரு சின்ன அன்பாக்சிங் அண்ட் ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்களோட ரெகுலரான எம் சீரிஸில் கொடுத்த அதே பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒயிட் பாக்ஸ் வித் மொபைலோட பிக்சரை ஃப்ரெண்டில் போட்டிருக்காங்க. தென் F41ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சைடில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் F41ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரால் ஹைட் ஆகிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ரியர் கேமரா, தென் பார்த்தீங்கன்னா 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்ரி, தென் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இதெல்லாம் தான் இந்த மொபைலோட கீ ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலை இப்போ நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு தென் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு இன்சைடில் கொஞ்சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் லாக் கைடு, வாரண்டி கார்டு, தென் இந்த மாதிரி ஒரு 3 பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்காக 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 15 வாட் அடாப்டர். தென் பார்த்தீங்கன்னா அடாப்டரை மொபைல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கேபிளோட லென்த்தாக கொடுத்துருக்கலாம் போல் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மொபைலுக்கு வருவோம். மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ரேப் பண்ணியிருக்க கவர்லேருந்து வெளில எடுத்துருவோம். தென் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்க அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் மொபைலை கையில் எடுத்ததுமே இன்ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 191 கிராம். அது கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. தென் இதோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிஷன் க்ரீன் சொல்கிறாங்க இதை. இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 512 GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். தென் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃபாஸ்ட்டாகவும் நல்லா அக்குரேட்டாக தான் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. அதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அக்குரேட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் தான் இருக்குது. அப்படியே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே. இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா தெரியுது இந்த டிஸ்பிளேயில். தென் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கமாக ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 5 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. தென் அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக 8 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 123 டிகிரி. தென் கேமராவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக் வேறு ஒரு சில நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் உங்களுக்காக இதோ. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா எடுத்த இமேஜ். தென் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 8 MP
அல்ட்ரா வைட் சென்சர் யூஸ் பண்ணி எடுத்த இமேஜ். தென் பார்த்தீங்கன்னா, இது நைட் மோட் ஆன் பண்ணாம ஒரு டார்க் கண்டிஷன்ல எடுத்த இமேஜ். தென் பார்த்தீங்கன்னா, இது நைட் மோட் ஆன் பண்ணதுமே நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கல்ல, இப்போ இந்த இமேஜ்க்கு முன்னாடி பார்த்த இமேஜ் வந்து எவ்வளோ டார்க்கா இருந்துச்சு. இது நைட் மோட் ஆன் பண்ணதும் கொஞ்சம் இந்த இமேஜ் கொஞ்சம் பிரைட்டா தெரியுது. இந்த ஃபோன்ல சவுண்ட் குவாலிட்டியும் டீசென்ட்டா தான் குடுத்துருக்காங்க. உங்களுக்காக ஒரு சின்ன சாம்பிள். இந்த ஃபோன்ல சாஃப்ட்வேர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் UI 2.1 குடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 மேல ரன் ஆயிட்டுருக்கு. இந்த ஃபோன்ல இன்டர்னல்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த ஃபோன்ல ப்ராசஸர்ன்னு பார்த்தீங்கன்னா, Exynos 9611ங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஜிபியூக்கு பார்த்தீங்கன்னா, Mali G72ங்கிற ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டே டு டே யூசேஜ்க்கு வந்து ரொம்பவே கரெக்டான ப்ராசஸ் தான். நீங்க டே டு டே யூசேஜ்க்கு வந்து ஒரு லேக் இல்லாம நீங்க நல்லாவே யூஸ் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா, ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் 2 வேரியண்ட்ல வருது. அது பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ் அண்ட் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ். இல்லை 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபருக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15,500ங்கிற ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500ங்கிற ப்ரைஸில் வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் மாறலாம். அண்ட் ஃபைனலி தான் ரிவ்யூ அபவுட் சாம்சங் கேலக்ஸி F41. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் பற்றியா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.